7 மாதம் பரிபூரணமாக கர்த்தர் முடித்து 8வது மாதம் ஒரு ஆரம்பம். ஆண்டவர் இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எட்டாத உயரங்களை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா. ஒரு பக்கத்தில் 2-3 பேரை பார்த்து சொல்லுங்க, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதம் செய்வாராக. நல்ல கரங்களை தட்டி நான் அறியாததும் நான் எட்டாததுமான பெரிய காரியங்கள், நீங்கள் அறியவே முடியாத காரியங்களை கர்த்தர் இந்த மாதம் செய்ய போறாரு. கர்த்தர் செய்ய போறாரு. தேவை உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். இந்த மாதத்துல ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய போறாரு, என் பிள்ளைக்கு செய்ய போறாரு, என் குடும்பத்துல செய்ய போறாரு, என் பிசினஸ்ல செய்ய போறாரு. கர்த்தர் எனக்கு செய்ய போறாரு. எனக்காக பெதஸ்தாவை கொலக்க போறாரு. எனக்காக இந்த மாதம் இது என்னுடைய மாதம், என்னுடைய மாதம், என்னுடைய மாதம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இருப்பதை நான் உணர்கிறேன். கரங்களை தட்டி ஆவியில பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த மாதத்துக்கு தேவையான அனைத்து நன்மைகள், அனைத்து கிருபைகள், அனைத்து ஆசீர்வாதங்களையும் இந்த ஆராதனை வேளை கர்த்தர் தரப்போகிறார். கரங்களை தட்டி ஆவியில களி கூறுங்கள். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் முழு ஆளுகையும் இந்த ஆராதனை எடுக்கிறார். இந்த 8வது மாதத்துல 7 மாதம் முடியாததை ஆண்டவர் இந்த 8வது மாதத்துல எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எட்டாத உயரங்களை கர்த்தர் பிடிக்க வைக்க போகிறார். இந்த வார்த்தையை நீங்க அப்படியே 100% ஆமா, என் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள். இந்த ஆராதனை இன்னைக்கு சுதந்திரிக்கிற ஆராதனை. ஆமென். யாரும் இழந்து போயிடக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, இந்த மாதம் நீங்க சுதந்திரிக்க போறீங்க. எரேமியா 33:3 படி ஹல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப சொல்லி அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள், நம்ம சபைக்கு பெரிய காரியங்கள், உங்க குடும்பத்துக்கு பெரிய காரியங்கள். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அறியா எனக்கு எட்டாத பெரிய காரியங்கள். நான் அறியாத எனக்கு எட்டாதது பெரிய எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரிய. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு. நீங்க அவரை பெரியவர்னு சொல்லிட்டா போதும். அவர் உங்க வாழ்க்கையில் அவர் பெரியவரா இருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்தால் போதும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பதர்களையும் ஆண்டவர் ஊதி போடுவார். சின்ன காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த காரியங்களை பயப்படுத்துகிற காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் ஊதி போடுகிறார். கோதுமைக்கு முன் பதர் ஏமாத்திரம். செருபாபேலே, பெரிய பர்வதமே, உனக்கு முன்பதாக சம பூமி. காரணம், எனக்குள் இருக்கிறவர் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். சொல்லிருங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள் இருப்பவர் பெரியவர். ஒரு 10 தடவையாவது சொல்லிருங்களேன், எனக்குள் இருப்பவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அதிகாரமா சொல்லுங்க. எல்லாம் ஒட்டச்சு வருது. இந்த மாதத்துல வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் ஒட்டச்சு கொண்டு வராரு, ஒட்டைக்கிறாரு. ஒட்டச்சு எரிகோ எப்படி உடைந்ததோ உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா ஒழிக கோட்டைகளை ஒட்டச்சு கொண்டு வராரு. ஓ
ஓ காபா பாபா ரசகரா வெண்கல கதவுகளை உடைக்கிறாரு. எந்தெந்த காரியங்களை உடைக்க முடியாதபடி இருக்கிறதோ, எந்த மனிதனை உடைக்க முடியாத உடைக்கிறார், உடைக்கிறார், உடைக்கிறார். வாயில திறந்து நல்ல அந்நிய பாஷையில பேச போறோம். கர்த்தர் இன்னைக்கு உடைக்க வேண்டியதை உடைச்சி, உடைக்க வேண்டியதை உடைக்கிறாரு, உடைக்க வேண்டியதை உடைக்கிறாரு. விழ வேண்டியதை விழ வைப்பாரு, விழ வேண்டியதை விழ வைப்பாரு. காரணம் அவர் பெரியவர், பெரியவர். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர், 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 பெரியவர். எல்லாம் வாயில திறந்து கத்தி சொல்லுங்க, இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். இந்த சூழ்நிலையிலும் இயேசு பெரியவர், இந்த வியாதியிலும் இயேசு பெரியவர், இந்த பலவீனத்திலும் இயேசு பெரியவர், இந்த போராட்டத்திலும் இயேசு பெரியவர். எனக்கு இயேசு பெரியவராகவே இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்திற்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் ஆண்டவர் தரப்போகிறார். ஓ ஷாபாபா, உங்க பெருமூச்சு, உங்க பெருமூச்சு ஆச்சரியங்களை கொண்டு வருகிறது. உங்கள் பெருமூச்சு அற்புதங்களை கொண்டு வருகிறது. அன்னாளின் பெருமூச்சு, ஆண்டவர் அன்னாளுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது போல, தேவ சமூகத்தில் நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு பெருமூச்சும் ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறது. உன்னுடைய பெருமூச்சு, உங்களுடைய பெருமூச்சு உன்னை படைத்த தேவனிடத்தில் இருக்கிறது. உங்கள் அப்பாவை நோக்கி உங்கள் பெருமூச்சு இருக்கிறது. மனிதனிடத்தில் அல்ல, மனிதனிடத்தில் அல்ல. உங்களுடைய இருதய பெருமூச்சு கர்த்தர் பார்க்கிறார். எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறக்கிறார், கர்த்தர் திறக்கிறார், கர்த்தர் திறக்கிறார். போராடி 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 தோற்று போன நாட்கள் போதும். கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார், கர்த்தர் உனக்காக வழக்காடுவார், உனக்காக நிற்பார். இந்த ஆராதனை முழுவதுமாக இது ஆசீர்வாதத்தின் ஆராதனை, இது சுதந்திரிக்கிற ஆராதனை, பெற்றுக்கொள்கிற ஆராதனை. வானம் திறக்கப்பட்டு கர்த்தர் நம்ம இடங்களாமல் ஆசீர்வதிக்கிற ஆராதனை. இந்த மாதம் ஆசீர்வாதம் தான், இந்த மாதம் ஆசீர்வாதம் தான், இந்த மாதம் நன்மைதான், இந்த மாதம் கிருபைதான். இந்த மாதம் ஆண்டவர் நம்முடைய சபைக்கு சம்பூரணமான ஆசீர்வாதத்தை தர போறார். பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியில பெற்றுக்கொள்ளுங்க, களி கூறுங்க, களி கூறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். காபிரியல் தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஓ எந்த கல் உன்னை தடுக்கிறது, எந்த காரியம் உன்னை தடுத்துக் கொண்டிருக்கிறது, இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி போடுகிறார். ஓ ஷாபா பாபா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் உணர ஆயத்தமாய் இருக்கிறீர்கள், உணர ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்கள் மேல் வீச பண்ணுகிறார். ஓ 7 மாத கஷ்டத்திற்கு, 7 மாத துன்பத்திற்கு இந்த 8வது மாதம் இது சம்பூரணமான மாதமாய் கர்த்தர் தருவார். நிறைவான பலன். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. மீதமுள்ள 5 மாதத்திலையும் ஆண்டவர் ஆச்சரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் ஆகஸ்ட் சொன்னா 8வது உயரம், செப்டம்பர்ல மிக உயரம். ஒவ்வொரு மாசத்திலையும் சொன்ன மீதமுள்ள 5 மாதமும் கத்தத்தக்க பலனை கத்த தருவார். ஓ 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே,
நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் காலைதோறும் கண்ணோர் பார்க்கிறேன், நிமிடந்தோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன், நிமிடம் தோறும் விசாரித்து. உமக்கே ஆராதனை, கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள உமக்கே நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. சொல்லுங்க. எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் எப்படியும் நிறைவேற்றி முடித்திடு. உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த மாதத்துல நான் அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்து முடிக்கிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். விசுவாசமா சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். குழந்தை பாக்கியத்தை கத்த தருவார். வேலையை கத்த தருவார். அற்புதமான வாசல்களை கத்த திறப்பார். ஆச்சரியமான செய்திகளை கத்த கேட்க வைப்பார். சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். 42வது அதிகாரத்துல கத்தர் யோபின் சிறையிருப்பை கத்தர் மாற்றினார். கத்தர் உங்கள் சிறையிருப்பை கத்தர் மாற்றுகிறார். சிறையிருப்பு மாற்றுவதற்கு முன்பதாக யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவ பிள்ளையே, நீங்க சொல்லும் போதே கத்தர் சிறையிருப்பை கத்தர் மாற்றுகிறார். கத்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அந்த கடைசி இந்த மூமெண்ட்ல கத்தர் வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரும் பொழுதே கத்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை கத்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல கத்தர் எனக்கு அவர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆசீர்வாதத்தை அப்படி சுதந்திரிங்க. எந்தெந்த நன்மைகளை சுதந்திரிக்கணுமோ சுதந்திரிங்க. அப்பா நமக்காக இந்த ஆராதனையில வானத்தை திறந்திருக்கிறாரு. எல்லா நன்மைகளும் சுதந்திரிங்க. சுகத்தின் நன்மையை சுதந்திரிங்க. இந்த மாதத்திற்கு தேவையான சுகத்தை சுதந்திரிங்க. இந்த மாதத்திற்கு தேவையான ஆரோக்கியத்தை சுதந்திரிங்க. இந்த மாதத்திற்கு தேவையான எல்லா செக்கையும் சுதந்திரிங்க. ஓ ஷாகாதாரா காதாரா. உங்களுக்கு வர வேண்டிய செக்ஸ் எல்லாம் கத்த தருகிறார். சுதந்திரிங்களே. ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் சுதந்திரிப்போமா? இந்த 5 நிமிஷம் சுதந்திரிப்போமா? பாதுகாப்பை சுதந்திரிங்க. சுகத்தை சுதந்திரிங்க. வெற்றியை சுதந்திரிங்க.
சுதந்திரிங்க, சுதந்திரிங்க. இந்த மாதத்தை அந்த ஆகஸ்ட் மாசத்துல எல்லா பலவானையும் முந்தி கொள்ளையிடுங்க. இந்த பலவானுடைய ஆவிகளை எல்லாம் கட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சுகத்தை 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 கொள்ளையிடுங்க. இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை சுதந்திரிங்க. குடும்பத்தின் சமாதானம் ரொம்ப முக்கியம். சமாதானம் சுதந்திரிங்க இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்தத்தை சுதந்திரி, பரிசுத்தத்தை சுதந்திரி இயேசுவின் நாமத்தில. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில எல்லா 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 ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலப்படுகிற ஆவியே ரட்டா ராகபாலா கட்டுலா. கண்ணி தெரித்தது, கண்ணி தெரிக்கிறது. உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணியை ஆண்டவர் தெரிக்க பண்றார். எல்லாவற்றையும் அந்த வலைகளை கர்த்தர் இப்பொழுது ஒட்டைக்கிறார், 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 ஒட்டைக்கிறார். உன்னை விழ பண்ணுகிற, உன்னை விழ பண்ணுகிற எல்லா பாபிலோனிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால. ஆசீர்வாதத்துக்கு விரோதமா ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு. இந்த வார்த்தைக்கு விரோதமா, உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக, உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எல்லா பாபிலோனிய வல்லமைகள், விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள், இந்த ஏரியாக்களை கிரியை செய்கிற எல்லா விபச்சார வேசித்தனத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சிந்தனையை கெடுக்கிற ஆவியே, சிந்தனையை கெடுக்கிற ஆவியே, கையை உயர்த்தி சொல்லுங்க, சிந்தனையை கெடுக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் ஆவியனுடைய ஆளுகை இந்த மாதம் முழுவதும் இருப்பதாக. தகப்பனே தந்துவிட்டே, கையை தங்கி வீடும் நிரந்தரமா. தகப்பனே தந்துவிட்டே, தங்கி வீடும் நிரந்தரமா. எத்தனை பேர் ஆசையா சொல்றீங்க, தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா, தங்கிவிடும் நிரந்தரமா. அடிக்கடி விழுந்து விழுந்து எந்திக்கிற அனுபவம் வேண்டாம். இந்த மாதத்துல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எட்டாத ஆசீர்வாதங்களை தர போறார். அதற்கு விரோதமாய் சத்துரு போராடுகிறான். அதுக்கு விட்டு கொடுத்துடவே கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது. அதுக்கு தான் அந்த அர்ப்பணிப்பு. எதுக்கு பரிசுத்தம், எதுக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும், நன்மையை கொண்டு வரணும். நன்மையை கெடுக்கிற சத்துருக்களை கர்த்தர் அழிக்கணும். அதுக்கு ஆண்டவர் நம்மளை தான் நம்பி இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியமாய் செயல்பட விரும்புகிறார். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? உங்க பாத்திரம் ஆயத்தமா இருக்கிறதா? உங்க பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கிறா? அந்த பாத்திரத்துல தான் அவருடைய நன்மையை கொடுக்க முடியும். அவருடைய ஆசீர்வாதத்தின் நன்மையை உங்க பாத்திரத்துல வார்க்கணும்னா உங்க பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? தேவ சமூகத்துல அழுதாவது புரண்டாவது, ஆண்டவரே நான் நீங்க விரும்புகிற பரிசுத்தம் எனக்கு வேணும்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனே தந்துவிட்டே, தங்கி வீடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே, அப்பா தங்கி வீடும் நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கிறேன், உடலை படைக்கின்ற உள்ளம் தந்துவிட்டேன், உள்ளம் தந்து சொல்லுங்க. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம்
எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும். இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். சொல்லுங்க, எண்ணங்கள் ஏக்கங்கள், எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும். இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னதர் பணி செய்ய வேண்டும், உன்னதர் பணி செய்யவே. என் உயிர் இருக்கும் வரை, என் உயிர் இருக்கும் வரை உன்னதர் பணி செய்ய வேண்டும், உன்னதர் செய்யவே. என் உயிர் தகப்பனே தந்துவிட்டு குழந்தையை போல தங்கி வீடும் நிரந்தரமா. தகப்ப ஒரு குழந்தையை போல அப்பா தந்துட்டப்பா, தங்கி வீடும் நிரந்தர. சொல்லும், குழந்தையை போல தகப்பனே தந்து விட்டே தங்கி வீடும் நிரந்தரமா. தகப்பனே அப்பா தந்து விட்டே. கப்பா 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 நிரந்தரம். இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களை அழகா கைட் பண்ண போறாரு, உங்களை அழகா டைரக்ட் பண்ண போறாரு. அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்ல போறார். ஒரு குழந்தையை போல, ஒரு குழந்தையை போல முழுவதுமாய் சரணடை. உங்களை விட்டு அந்த உலகத்துல எங்களுக்கு எதுவுமே இல்லை ராஜா. உங்களை விட்டு அந்த உலகத்துல யாரும் எங்களுக்கு இல்லை. உங்களை விட்டா இந்த உலகத்துல எங்களை நேசிக்கிற யாருமே இல்லை. உங்களை விட்டா எங்களுக்கு தஞ்சம் யாரும் இல்லப்பா. இந்த உலகத்துல எங்களுக்கு புகலிடமே இல்லப்பா. நீங்க தான் எங்களை உணர்வை புரிஞ்சவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க உணர்வை புரிந்தவரே, எங்கள் உணர்வை புரிந்தவரே, எங்கள் எண்ணங்களை அறிந்தவரே. இயேசுயா, இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்துங்கப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் நடக்கணும்பா. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் எதுவும் செஞ்சிடக்கூடாது. உங்களை துக்கப்படுத்துகிற காரியம் எதுவும் என் வாழ்க்கையில நடக்கவே கூடாது. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. கடைசியா சொல்லிருங்க, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகர் இயேசுநாதா, தேவையெல்லாம் தான். நேச போர்வையை போடுகிறார். ரட்சகர் இயேசுநாதா, தேவையெல்லாம். கடைசி ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஓ ஆசையெல்லாம், ஓ நீ போர்வை போடுகிறார். போவாஸ், தேவையெல்லாம் நீதான். ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே
நான் கடைசி ஒரு நிமிடத்தை மட்டும் எடுக்க போறேன். எத்தனை பேருக்கு ஆசை இந்த மாசத்துல நான் பைபிள் வாசிக்கும் போது ஒரு ருசியா வாசிக்கணும்? எத்தனை பேருக்கு ஒரு ஆசை நான் பைபிள் வாசித்தா மணிக்கணக்கா வாசிக்கணும்? பைபிள் வாசிக்கும் போது ஒரு தேனை சாப்பிடுவது போல சாப்பிடணும். எத்தனை பேருக்கு ஆசை? ஆண்டவர் இந்த மாசத்துல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எட்டாத உயரத்துல வைக்க போறார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு எட்டாத உயரத்துல கத்த தரப்போற. ஒரு நிமிடம் சொல்லி ஜோமனி கையை வைத்து சொல்லுங்க, அண்ணன் பைபிள் வாசிக்கணும். இந்த மாசத்துல நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல வாசிக்கணும். சும்மா கடமுறைக்கு வாசிக்க கூடாது, ஏன்னா தோணும் கிடையாது. நல்லா ரசிச்சு வாசிக்கணும். தேனை உட்கொள்ளுது போல உட்கொள்ளணும். ஆண்டவரே வேதத்தின் மேல ஒரு பிரிய உண்டாகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணிருங்க. வேதத்தின் மேல ஒரு பிரிய உண்டாகட்டும். உங்க சமூகத்தின் மேல ஒரு ஆசை உண்டாகட்டும். இந்த உலகத்துல எது இருக்கோ இல்லையோ, வேதமும் ஜெபமும் என் வாழ்க்கையில ரெண்டு கண்ணா இருக்கணும்பா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து இந்த மாதத்துல நிறைவான பலனோடு கூட இந்த மாதத்தில் கர்த்தர் எட்டாத உயரத்திலையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். என்ற விசுவாசத்தோடு கையை தட்டி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.